friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப் ரெசிபி. இது வந்துட்டு பீட்ரூட் அண்ட் டொமேட்டோ சூப். இந்த சூப் பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குல்ல. இந்த சூப் டேஸ்ட்லயும் அதே மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த பியூட்டிஃபுல்லான டேஸ்டியான பீட்ரூட் டொமேட்டோ சூப் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த பீட்ரூட் டொமேட்டோ சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பீட்ரூட் சூப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி பீஸ் பீஸா வெட்டி வச்சிருங்க. தோல் சீவிட்டு பீஸ் பீஸா வெட்டி வச்சிருக்கேன். ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கிறேன். இதையும் இதே மாதிரி 4 வெட்டி வச்சுக்கோங்க, தக்காளி பழத்தையும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போறோம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த பீட்ரூட் பீசஸ் போட்டுடலாம். இந்த ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இதுல ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணி அப்புறமேட்டு விட்டுக்கலாம். இப்போ வேக வைக்கிறதுக்கு மட்டும் 1 கப் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு 3ல இருந்து 4 விசிலுக்கு நான் வேக வச்சு எடுத்துக்க போறேன். இப்போ நம்மளோட பீட்ரூட்டும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 4 விசில் விட்டேன். பாருங்க, தக்காளியும் சேர்ந்து பீட்ரூட் கலர் ஆயிடுச்சு. தக்காளி தனியாவே தெரியல. இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ இந்த பாத்திரத்துல இந்த தண்ணியை எடுத்துடலாம். நம்ம அரைக்கணும்ல, அதுக்காக இந்த தண்ணியும் நம்ம சூப்ல யூஸ் பண்ண போறோம். தண்ணி ட்ரெயின் பண்ணிட்டா இது வேகமா ஆறும், அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் ட்ரெயின் பண்றோம். இப்போ இது ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு மிக்சியில போட்டு ஒரு ஸ்மூத்தான பியூரியா நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிற இந்த பீட்ரூட் தக்காளி இது ரெண்டையும் வந்துட்டு போட்டு அரைச்சிக்க போறோம். ஓரளவுக்கு ஆறி இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நல்ல ஸ்மூத்தான ஒரு பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்தி நீங்க அரைச்சிக்கலாம். இதை பாருங்க, நம்மளோட பீட்ரூட் தக்காளி அரைச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம வடிச்சு வச்சிருக்கிற இந்த தண்ணி இருக்குல்ல, வேக வச்ச தண்ணி, இந்த தண்ணியையும் இந்த மிக்சிலேயே விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை வந்துட்டு வடிகட்டிலாம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு. இப்போ இந்த மிக்சி ஜார்லயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கழுவியாச்சு இந்த மிக்சியை. இப்போ இதையும் இந்த தண்ணியும் இதுல விட்டுருங்க. நீங்க வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது சின்ன கட்டியா நின்றுச்சுன்னா அது வந்துடும். அதுக்காக நம்ம வடிகட்டுறோம். மற்றபடி இது வடிச்சே தீரணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. வடிக்காம அப்படியும் யூஸ் பண்ணலாம் நீங்க. பாருங்க, நம்மளோட கலர்ஃபுல் பீட்ரூட் பியூரி வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். ஃப்ளேமை வந்துட்டு சிம்ல வச்சுக்கோங்க. 2 பூண்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் பொடியா. இது ஆப்ஷனல். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்க ஆட் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு நம்ம இந்த பூண்டு சேர்த்திடலாம். பூண்டு வந்துட்டு லைட்டா ஃப்ரை ஆகட்டும். இந்த பட்டர்ல பூண்டு வதங்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அதுவும் பட்டர்ல வதங்குச்சுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டு வந்துட்டு லைட்டா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்து வச்சுட்டேன். இந்த கார்ன்ஃபிளவர் இதில் சேர்த்திடலாம். இந்த கார்ன்ஃபிளவரை இந்த பட்டர்ல வந்துட்டு வதக்கி விட்டுருங்க. கார்ன்ஃபிளவர் இதுல நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற இந்த சூப்பை வந்துட்டு இதுல விட்டுடலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு பீட்ரூட் தான் போட்டோம். இது வந்துட்டு ஒரு 3 கப் சூப். தாராளமா 3 பேத்துக்கு கரெக்டா இருக்கும் இந்த சூப்பு. ஒரு பெரிய பீட்ரூட், ஒரு தக்காளி போட்டோம்னா கன்சிஸ்டன்சி வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில கிடைக்கும். நம்ம கார்ன்ஃபிளவரும் ஆட் பண்ணிருக்கிறோம். இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். இதுல இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்திக்கலாம். சால்ட் கம்மியாவே போடுங்க. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது யாருக்கு எவ்வளவு வேணுமோ அவங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். பெப்பரும் அப்படிதான், இதுல கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. அப்புறமேட்டு யாருக்கு எவ்வளவு வேணுமோ சர்வ் பண்ணும்போது அவங்கவுங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பெப்பரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரே ஒரு பாயில் வரட்டும். ஒரு பாயில் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பீட்ரூட் சூப் ரெடி ஆயிடும். பாருங்க, நம்மளோட சூப் வந்துட்டு இப்போ கொதிக்குது. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் டொமேட்டோ சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பை வந்துட்டு ஒரு சூப் பவுலுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு நீங்கள் வந்துட்டு டெக்கரேட் பண்ணலாம், கார்னிஷ் பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு புதினா இலை வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான
பீட்ரூட் டொமேட்டோ சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க இந்த விண்டருக்கு. இந்த சூப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.